ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட வந்து கேட்கவா? எப்போதும் பொறுமையற்ற, எப்போதும் கோரிக்கை வைக்கிற, என்ன இருந்தாலும் திருப்தி அடையாத ஒரு குழந்தையை நீங்கள் எப்போதாவது சந்தித்திருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்களும் சில சமயங்களில் அப்படி உணர்ந்திருக்கலாம். சரி, இன்று நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். எல்லாவற்றையும் வைத்திருந்த ஒரு பையனை பற்றிய கதை. ஆனால் உண்மையில ஒன்றுமில்லை. ஒரு எளிய பாடம் அவனது வாழ்க்கையை எப்படி என்றென்றும் மாற்றியது. கடைசி வரை என்னுடன் இருங்கள், ஏனென்றால் இது நீங்கள் விஷயங்களை பார்க்கும் விதத்தையும் மாற்றக்கூடும். குமரனுக்கு 10 வயது. அவனுக்கு எல்லாமே இருந்தது. அன்பான குடும்பம், சிறந்த பொம்மைகள், சமீபத்திய கேட்ஜெட்கள். அவன் ஏதாவது விரும்பினால் அவனுடைய பெற்றோர் அதை அவனுக்காக உடனடியாக வாங்கி தந்தார்கள். அவன் ஒருபோதும் காத்திருக்க வேண்டியதில்லை, ஒருபோதும் போராட வேண்டியதில்லை. ஆனால் எல்லாவற்றையும் வைத்திருந்தாலும் அவன் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக ஒருபோதும் இருந்ததில்லை. அவன் பசித்திருக்கும் தருணத்தில் அவனுடைய அம்மா அவனுக்கு உணவு பரிமாறவில்லை என்றால் அவன் கத்துவான். அவன் நண்பர்களிடம் ஒரு விளையாட்டில் தோற்றால் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. விஷயங்கள் அவன் வழியில் நடக்கவில்லை என்றால் அவன் கோபப்படுவான். பொறுமையற்றவன், விரக்தி அடைந்தவன். ஒரு மாலை நேரத்தில் அவரது தந்தை உடனடியாக ஒரு புதிய கேமிங் கன்சோலை வாங்கித்தர மறுத்ததால் அவன் வெறித்தனத்தை பார்த்த அவன் தாத்தா அவனை அழைத்தார். இங்கே வா குமரா, அவர் மென்மையான புன்னகையுடன் சொன்னார். குமரன் இன்னும் கோபமாக கைகளை கட்டி கொண்டான். நான் உட்கார விரும்பவில்லை, எனக்கு என் கேமிங் கன்சோல் வேண்டும். தாத்தா பெரும் மூச்சு விட்டார். நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் என்று அவர் சொன்னார். கேளு, அது உனக்கு உதவக்கூடும். குமரன் கண்களை உருட்டினான், ஆனால் அமர்ந்தான். ஒரு காலத்தில் ஒரு இளம் இளவரசன் இருந்தார். தாத்தா தொடங்கினார். அவரிடம் எல்லாம் இருந்தது. வேலைக்காரர்கள் அவருடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்ற விரைந்தனர். அவருக்கு பசி எடுப்பதற்கு முன்பே உணவு பரிமாறப்பட்டது. அவர் ஒருபோதும் காத்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் எல்லாவற்றையும் சாப்பிட்ட போதிலும் அவர் ஒருபோதும் திருப்தி அடையவில்லை. அவரது உணவு தாமதமானால் அவர் சமையல்காரரை தண்டிப்பார். அவரது குதிரை மெதுவாக இருந்தால் அவர் அதை அடிப்பார். பொறுமை முட்டாள்தனம், கருணை பலவீனம், மரியாதை அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே என்று அவர் நம்பினார். குமரன் சிரித்தார். அவர் புத்திசாலி போல தெரிகிறது. உங்களுக்கு ஏதாவது வேண்டும் என்றால் ஏன் காத்திருக்க வேண்டும்? தாத்தா தொடர்ந்தார். ஒரு நாள் ஒரு ஏழை முதியவர் அரண்மனைக்கு உணவு கேட்டு வந்தார். இளவரசர் எரிச்சல் அடைந்து அவர் மீது ஒரு உலர்ந்த ரொட்டி துண்டை வீசினார். ஆனால் கோபப்படுவதற்கு பதிலாக முதியவர் சிரித்து கொண்டே, நன்றி உன்னதமானவரே, நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக எனக்கு கொடுத்தீர்கள். குமரன் முகம் சுளித்தார். எதிர்பார்த்ததை விட அதிகமாகவா? அவருக்கு எதுவும் கொடுக்கவில்லை. தாத்தாவும் தலையசைத்தார். இளவரசர் குழப்பமடைந்தார். நீ ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறாய்? நான் உனக்கு எதுவும் கொடுக்கவில்லை என்று முதியவரிடம் கேட்டார். அதற்கு அந்த முதியவர், நான் பொறுமையை கற்றுக்கொண்டேன், அதனால் எனக்கு பசி அதிகமாக இல்லை. நான் நன்றியை கற்றுக்கொண்டேன், அதனால் இந்த கொஞ்சம் கூட அதிகமாக உணர்கிறேன். நான் கருணையை கற்றுக்கொண்டேன், அதனால் என்னை விட அதிகமாக உள்ளவர்களிடம் நான் கோபப்படுவதில்லை. ஆனால் இளவரசே, நீங்கள் ஒருபோதும் காத்திருக்கவில்லை, நன்றி சொல்லவில்லை, மற்றவர்களை ஒருபோதும் கவனித்துக் கொள்ளவில்லை. நீங்கள் என்னை விட ஏழை. குமரன் அசையாமல் அமர்ந்தார். கதையை பற்றி ஏதோ ஒன்று அவரை அமைதியடைய செய்தது. இளவரசர் தனது வாழ்க்கையில் முதல் முறையாக அமைதியாக இருந்தார். தாத்தா மெதுவாக சொன்னார். அவர் தனக்கு எல்லாம் இருப்பதை உணர்ந்தார். ஆனால் அவர் ஒருபோதும் மகிழ்ச்சியாக உணரவில்லை. அன்றிலிருந்து அவர் மாற முடிவு செய்தார். ஒரே நேரத்தில் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக. தாத்தா குமரனின் கண்களை பார்த்து, சொல்லு குமரா, இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பான அல்லது அதற்கு பின்னரோ ஆன இளவரசரை போல இருக்க விரும்புகிறாயா? குமரன் உடனடியாக பதிலளிக்கவில்லை. ஆனால் அன்று இரவு அவன் கதையை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தான். அவன் அந்த இளவரசனை போலவா இருந்தான்? மறுநாள் காலையில் அவனது அம்மா காலை உணவை பரிமாற வழக்கத்தை விட அதிக நேரம் எடுத்துக்கொண்ட போது குமரன் புகார் செய்ய வாய் திறந்தான். ஆனால் அவன் நிறுத்தினான். அவனுக்கு கதை நினைவுக்கு வந்தது. அவன் காத்திருந்தான்.
அவனது அம்மா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தார். பள்ளியில் அவனது நண்பன் ஒரு விளையாட்டில் வென்றபோது அவனுக்குள் கோபம் கொப்பளிப்பதை உணர்ந்தான். அவனது முதல் உள்ளுணர்வு கத்துவது, விட்டு விடுவது. ஆனால் அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தான். அதற்கு பதிலாக அவன் சிரித்து கொண்டே, நீ நன்றாக விளையாடினாய் என்றான். அவனது நண்பன் சிரித்தான். நன்றி, மீண்டும் விளையாட விரும்புகிறாயா? குமரன் தலையசைத்தான். முதல் முறையாக அவன் ஏதோ புதிதாக உணர்ந்தான். விரக்தி அல்ல, கோபம் அல்ல, ஆனால் அமைதி. அவன் ஒரே இரவில் மாறவில்லை. அவன் இன்னும் சில நேரங்களில் பொறுமை இழந்தான். விஷயங்கள் அவன் வழியில் நடக்காத போது அவன் இன்னும் வருத்தப்பட்டான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் கதையை நினைவில் வைத்தான். மெதுவாக அவன் மாறத் தொடங்கினான். இப்போது நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். விஷயங்கள் உங்கள் வழியில் நடக்காத போது நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள்? நீங்கள் விரக்தி அடைகிறீர்களா? நீங்கள் உடனடி முடிவுகளை எதிர்பார்க்கிறீர்களா? ஆனால் அவசரப்படுவதற்கு பதிலாக காத்திருக்க கற்றுக்கொண்டால், கோரிக்கை வைப்பதற்கு பதிலாக நன்றியை கற்றுக்கொண்டால், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக கருணையை கற்றுக்கொண்டால், ஏனெனில் இறுதியில் உண்மையான மகிழ்ச்சி என்பது நீங்கள் விரும்பும் அனைத்தையும் உடனடியாக பெறுவது அல்ல, உங்களிடம் ஏற்கனவே இருப்பதை பாராட்ட கற்றுக்கொள்வது பற்றியது. இந்த கதை உங்களை தொட்டிருந்தால் கருத்துக்களில் எனக்கு தெரியப்படுத்துங்கள். இன்று நீங்கள் எந்த விஷயத்தில் அதிக பொறுமையாக இருக்க முடியும்? இந்த கதை வேற யாருக்காவது உதவக்கூடும் என்று நீங்கள் நினைத்தால் அதை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒன்றாக கொஞ்சம் ஞானத்தை பரப்புவோம். நம்மை சிந்திக்கவும் உணரவும் வளரவும் வைக்கும் கூடுதல் கதைகளுக்கு லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.